என்னோடய பேர் வந்து ஸ்ருதி. நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் அன்பரின் பாதத்தில் இங்கே வந்து தான் அங்கிள் மூலமாக ஜெபம் பண்ணி தான் எனக்கு குழந்த பிறந்துச்சு. ஏன்னா என் வயிற்றில் 5 கட்டி இருந்து பிறந்து ஆல்ரெடி நான் வந்து உன்னர் ப்ரேயர் மீட்டிங்கில் இந்த சாட்சி சொல்லியிருக்கேன். ரீசெண்டாக என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து என் பையனுக்கு வந்து ஒரே ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக என் பையனுக்கு அப்படி வந்துடவே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹாஸ்பிட்டல் கிட்னு போயிட்டு டேப்லெட் கொடுத்து லோஷன் கொடுத்து என்ன பண்ணாலும் அது க்யூரே ஆகலை. எங்கள் மம்மி வந்து எல்லா மந்த்தும் எங்கள் அன்பரின் பாதத்தில் வந்துடுவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கிள் கிட்டனா ஜெபம் பண்ணி வந்து ஆயில்னால் கொடுத்தாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன், ஏசப்பா நான் வந்து இது க்யூர் ஆயிடுச்சுன்னா வந்து சாட்சி சொல்கிறேன். போன மந்த் என்னால் வர முடியல, இந்த மந்த்து வர ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதனால் தினமே இங்கே வந்து ஜெபம் பண்ணி எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் உடனே அங்கிளோட ப்ரேயர் சென்டருக்கு தான் ஃபோன் பண்ணி அம்மா ஜெபம் பண்ணிப்பாங்க. எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தினால அங்கிளோட ப்ரேயர்னாலே எனக்கு இந்தமாரி ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. என் பையனுக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் மாமியார் 15 வருஷமாக பிசாசு இப்படினால கட்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வீடு கட்டியும் கட்ட முடியாமல், கடன் பிரச்சனை அதிகமாகி, சாப்பாடு கூட இல்லாமல் காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். சம்பாதிக்கிறாங்க 3 பேரும், ஹஸ்பண்டு மாமியார் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு காசு கூட வீட்டில் நிற்காது. மொத்தமாக இப்படி தான் போதும், கடனுக்கு போயிடும். ஆனால் வீட்லேயும் சாப்பிட்ட பாடம் எதுவுமே இருக்காது. ஆனால் போன மாதம் இங்கே ஆறுதல் தேடி ஒரு நாள் வந்திருந்தபோது அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பிசாசு கட்டு ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் 3 நாள் குடும்ப ஜெபம் ஆரம்பித்தோம். அதால் அந்த பிசாசால் உள்ளே இருக்க முடியல போல், ரொம்ப அலை கொழிச்சிட்டு இன்னும் சண்டை அதிகமாக, பிரச்சனை அதிகமாக, அந்த மாதிரி ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்னால் முடியல. என்னாலையும் ப்ரேயர் பண்ண குழந்தைய வச்சுன்னு என்னாலும் பண்ண முடியல. அங்கிள் சொன்னார், நீங்கள் அங்கே உக்கியம்பேட்டுக்கு வாங்க, ஜெபவீரர் வந்து உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே போயிருந்த போது அவங்க எங்களுக்கோசம் பாரத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்ணி அதுலேருந்து பூர்ண சுகத்தை கொடுத்துரு. ஆனால் எத்தனை வாட்டியோ ப்ரேயர் பண்ணியிருக்கோம், அங்கங்கே சர்ச்சுக்கு போயிருக்கோம். பட் ஆனால் ஃபுல்லாக வந்து சுகமான நாங்கள் நம்பவே இல்லை திருப்பி அதே மாதிரி தான் இருக்கும். விசுவாசம் ஆச்சாலும் திருப்பி அதே மாதிரி வருது, இப்பயும் நம்பவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், ஏசப்பா நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம், சொல்கிற சாட்சி உயிர் உள்ள சாட்சியாக இருக்கணும் என்று நாங்கள் சாட்சி அங்கே உகியமேட்டில் எழுதி வச்சுட்டு வந்தோம். இது வரைக்கும் எந்த அந்த பிசாசு போராட்டிலேருந்து எதுலேருந்து ஒரு வேலை செய்ய முடியாது. அவங்களால எதுவுமே ஒரு வேலையை எடுத்து செய்ய முடியாது. ஒரு சோத்திரம் சொன்னாலும் கை கால் நரம்புலாம் அப்படியே இசுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கர்த்தர் இது வரைக்கும் எங்களை நடத்தி அந்த பெரிதான கிருபைக்கும் நன்றி. அந்த பிசாசு கட்டிலேருந்து விடுதலை தந்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீ சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியினராய் இருந்தபடியினாலே ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் மேலே இறங்கும். அதான் இந்த வசனம். உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, ஆண்டவருடைய அற்புதத்தை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய நேரடி பார்வையில நீங்க வந்துட்டீங்க. எனவே கண்டிப்பா அவருடைய பார்வையில பட்டவங்களுக்கு இப்பவே ஆண்டவர் உங்க இருதயத்தை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதல்லவா, என் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது, என்னுடைய இமைகள் உங்களை சோதிச்சு அறிகுது.
உங்க மனசுல இவளுக்கு என்ன போராட்டம், ஏன் துக்கமுகமா இருக்கிறா, ஏன் அவனுடைய பார்வை சரியில்லை, எதனால துக்கத்தோட வந்திருக்கா, அவருடைய குரலே தழும்பி போச்ச. சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கால் எடுக்கும் பொழுது அவங்க கால் எடுத்து அந்த ஹலோன்ற சத்தம் கேட்கும் பொழுதே அவங்க குரலை வச்சு அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் என்பதை நாம் கரெக்டாக கண்டுகொள்ளுகிறோம். உலக பிரகாரமான மனுஷனே பார்க்காம குரலை வச்சு ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவங்க சிக்கி இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது உண்மைன்னா, அகில உலகத்தை தன் வார்த்தையாலே உண்டு பண்ணி தொங்க விட்டு அழகு பார்க்கிற ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது உங்க பிரச்சனை எப்படி தெரியாமல் போ, அது ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஒருவேளை உங்க சரீரத்துல ஏதோ ஒரு கொள்ளை நோய் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், அது மறைந்து இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். சிலர் சொல்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, அது வரைக்கும் நல்லா நடந்து திரிவாங்க, திடீர்னு ஒரு நாள் ஏதோ வயிற்று வலி ஏதோ ஒரு பிரச்சனை வரும், டாக்டர்கிட்ட போய் பார்த்தாச்சுன்னா உனக்கு கேன்சர் 4 ஸ்டேஜ்ன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஸ்டேஜ் போய் 4 ஸ்டேஜ்ன்னுவாங்க. அப்படின்னா 3 ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் அது மறைஞ்சிருக்கு, இவங்களுக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே செக் பண்ணியிருப்பாங்க. டாக்டர்ஸ் சொல்லுவாங்க யூ ஆர் டூ லேட், நீங்க இப்ப 4வது ஸ்டேஜில் வந்திருக்கிறீங்க, உங்களை காப்பாத்துறது கொஞ்சம் கடினமான காரியம். ஆனா ஆண்டவரிடத்துல 4th ஸ்டேஜ் இல்லை, டெட் ஸ்டேஜில் நீ போனாலும் ஆண்டவரால் உங்களை காப்பாற்ற முடியும். அவர் எத்தனாவது ஸ்டேஜ்ன்றது அவருக்கு முக்கியம் அல்ல. அதாவது இப்பதான் முளைச்சாலும் சரி, முளைச்சி சாகடிக்கிற நிலைமையில இருந்தாலும் சரி, செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளைக்கு பிறகு அந்த உயிர் சரீரத்துக்கு உயிர் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாமே லேசான காரியம். எனவே அந்த தெய்வத்தை கர்த்தராய் கொண்டிருக்கிற இந்த ஜனம் பாக்கியம் பெற்றது. ஹல்லேலூயா. ஆகாருடைய வாழ்க்கையில பாருங்க, அவளுடைய வாலிபம் முழுவதையும் சக்கையாக புளிஞ்சி வேலை வாங்கினவ இந்த சாரா. அவளுடைய கற்பை சூறையாடினவன், சந்தோஷத்தை அனுபவித்தவன் ஆபிரகாம். இப்போ ஒரு ஸ்டேஜில் வரும்போது தனக்குன்னு ஒரு பிள்ளை கிடைச்ச உடனே நல்ல கவனிங்க, 2 முறை அவ வனாந்தரத்தில் போனால் 2 முறையும் ஆண்டவருடைய கண்கள் அவரை பார்த்து ஆண்டவர் தான் அவளை ஆறுதல் படுத்தினான். முதல் முறை அவ வனாந்தரத்துக்கு போகும்பொழுது இந்த சாராளுடைய கொடுமை தாங்க முடியலை, அவளுடைய எஜமாட்டியுடைய கொடுமை தாங்க முடியலை. தாங்க முடியாம வனாந்தரத்தில் எங்கேயாவது போய் செத்து ஒளிஞ்சா கூட பரவாயில்ல, இவளிடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவள் போகும் பொழுது நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாள். உள்ள ஒரு குழந்தை இருக்க, இதனுடைய நிலைமை என்ன ஆகும் அதெல்லாம் யோசிக்கல. இந்த கொடுமைக்கு எங்கேயாவது போய் ஏதோ செத்தா கூட பரவாயில்லைன்னு மனசு உடைஞ்சு போய் அவள் புறப்பட்டு வீட்டிலிருந்து வனாந்தரத்துக்கு போகிறாள். முழு கர்ப்பவதியா இருக்கிறாள். அப்பொழுது ஆபிரகாம் அவளை தேடி போகவில்லை. சாராள் ஏதோ கோபத்தில் பண்ணிட்டான், சத்தம் போட்டான், அவள் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போகல. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்போ வனாந்தரத்துல போய் எங்க போறேன்னு தெரியாம நிற்கும் பொழுது ஆண்டவர் அவளை சந்தித்து ஆகாரே ஆகாரே என்று கூப்பிட்டு உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆபிரகாம் வந்தானா, என்னம்மா கோச்சிக்காதவா, ஏதோ கோபத்துல என் மனைவி பேசியிருப்பார், நீ வாமான்னு கூப்பிட்டானா? இல்லை. சாராள் வந்தாளா? இல்லை. ஆனா ஆண்டவர் அங்க வந்தார். அதுதான் நம்முடைய நல்ல ஆண்டவர். ஆகாரே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப அவர் தன்னுடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த நிலைமையில எங்கேயும் போய் இன்னும் கஷ்டப்படாத, எதுவும் யோசிக்காம நான் சொல்றேன், நீ திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி வீட்டுக்கு போ, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளும் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் அழியாதபடி பாதுகாத்து சேஃபா மறுபடி இங்க கொண்டு வந்து சேர்த்து அவளுடைய வாழ்க்கையை மறுபடி கண்டினியூ பண்ண வைத்தவர் ஆண்டவர். அப்பொழுதுதான் அவள் சொல்லுகிறாள், என்னை கண்டவரை நானும் இங்கே கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எல்ரோயி என்று பெயரிடுகிறாள். ஹல்லேலூயா. அப்படின்னா யார் என்னை கண்டுக்க வராத இந்த வனாந்தரத்திலே என் ஆண்டவர் என்னை கண்டார் என்று சொல்லி எல்ரோயி என்று ஆண்டவருக்கு பெயர் கொடுத்தார். நமக்கு பெற்றோர்கள் பெயர் கொடுக்கிறாங்க, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு பெயர் வேணாலும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அவள் ஆண்டவருக்கு ஒரு பெயர் சூட்டினாள். என்ன தெரியுமா? எல்ரோயி, என்னை காண்கிற தேவன்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுடைய கண்கள் அந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது வனாந்தரத்துல ஒரு கர்ப்பிணி கிடந்து கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பினார். வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஈசாக். எப்பவுமே ஊர்ல எல்லாம் நல்லா கவனிச்சிங்க, உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அன்னைக்கு நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஃபங்க்ஷன் குஷியில ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் வெடியெல்லாம் வெடிக்கும். என்ன வெடி? பட்டாசு வெடி இல்லை, ஃபேமிலியில் அணுக்குண்டு வெடியெல்லாம் அன்னைக்கு தான் வெடிக்கும். யார் ரூபத்தில் வெடிக்கும்னு சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் வெடிக்கும். அப்படி தான் இந்த ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு பால் குடி மறக்க பண்ணின நாளிலே அப்படின்னாச்சுன்னா, பால் குடி மறக்க பண்ணி ஆகாரம் கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் நாளில் அங்கே ஒரு பூகம்பம் வெடிச்சிருச்சு. அந்த வெடித்த வெடிப்பு என்ன ஆச்சுன்னா, ஆகாருடைய பிள்ளை, அவனுக்கு அப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம், குழந்தை எல்லாம் கிடையாது. அந்த வயசை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மினிமம் 15 வயசு அவனுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட வாலிப வயசில் அவனை அழைத்துட்டு வனாந்தரத்துக்கு கொஞ்சம் தண்ணியும் ஒரு அடையும் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியும் எடுத்துட்டு அவள் போயிடுறா, வீட்டை விட்டு போகிறா. எப்போ? ஃபங்க்ஷன் டே. எல்லாரும் குஷியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பால்குடி மறக்க பண்ணுகிற விருந்து நடந்த போது என்று வேதம் சொல்லுங்க. அப்படின்னா விருந்து நடந்துட்டு இருக்கு, ஃபங்க்ஷன் நடக்குது. இவன் இந்த இடத்தை விட்டு ஓடக்கூடிய அளவில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் அங்கே நடந்து விட்டாங்க. அவ சந்தோஷமா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள முடியாதபடி யார் என்ன பேசினாங்கன்னு வேதத்தில் எழுதல. ஆனால் ஏதோ ஒன்று அவளுடைய இருதயத்தை துக்கப்படுத்தின உடனடியாக அவள் அங்கேருந்து கடந்து போகிறாள். அதே போல் வனாந்தரத்தில் போய் கொண்டு போன அப்பமும் தண்ணியும் காலி ஆயிடுச்சு. அப்போ கூட போய் 2 நாள் ஆச்சே. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு, பிஸி எல்லாம் முடிச்சு இவளை தேடி ஆபிரகாமோ சாராளோ போகலை. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் அவளை தேடி அந்த வனாந்தரத்தில் வந்தார். அந்த பிள்ளை தண்ணி இல்லாமல் கண்ணு முன்னால், அந்த ஒரு தாய்க்கு முன்னால் அந்த பிள்ளை சாக கிடக்குதுங்க. ஒரு சோறு தண்ணி இல்லை, சோறு இல்லைன்னா கூட பரவாயில்ல, குடிக்க தண்ணி இல்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு வாலிப பிள்ளை, 15 வயசு பிள்ளை அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. இந்த தாய் அதை தன்னால் பார்க்கக்கூடிய அந்த சக்தி அவளுக்கு இல்லை. பிள்ளை துடிச்சு சாகிறத காண முடியாதபடிக்கு அம்பைகிற தூரத்தில் போய், அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் தூரத்தில் போய் உட்கார்ந்து அவள் ஒரு பக்கம் அழுறா. ஆண்டவரே, என் பிள்ளையை வச்சு என்னெல்லாம் கனவு கண்டேன், ஆனால் என் பிள்ளையுடைய வாழ்க்கை அழிய போகிறதே, சாக போகிறானே, தண்ணி இல்லாமல் சாக போகிறானே, வேற வியாதி வந்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஆகாரம் கூட கொடுக்க முடியவில்லையே என்று வனாந்தரத்தில் ஒரு பக்கத்தில் தாய் அழுகிறாள், மறுபக்கத்தில் அந்த பிள்ளை அழுகிறாள். அந்த அழுகையை கேட்டு யாருமே அங்கே வரல. என் ஆண்டவர் இறங்கி வந்தார். மறுபடியும் கேட்கிறார், ஆகாரு உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு கேட்டார். இப்போ ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார், இதுக்கு மேலே அங்கே போனால் இவளுக்கு செட் ஆகாது. அதனால ஆண்டவர் அவளிடத்துல என்ன சொல்றாரு, உன் பிள்ளை இருக்கிற இடத்துல உன் பிள்ளைக்காக ஒரு நீரூட்டு நான் இப்போ திறக்கிறேன்னு சொல்லிட்டு ஆகாருடைய கண்களை திறந்த பொழுது, அவளுக்கு ஏற்கனவே கண்ணு திறந்து தான் இருக்கு, இப்பொழுது அவருடைய விசுவாச கண்களை ஆண்டவர் திறக்கிறார். திறந்த உடனடியாக அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல அது வரைக்கும் இல்லாத ஒரு நீரூற்றை ஆண்டவர் அவங்க கண்களில் காமிச்சு இந்த தண்ணியை பிடிச்சி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்துட்டு அவருடைய கையை பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அதன் பிறகு ஆண்டவர் சாராளுக்கும் ஆகாருக்கும் சம்பந்தமே இல்லாதபடிக்கு அவளுக்கு அழகான ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க. அவனிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அரபு தேசம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அது கத்தார் தேசமா இருக்கலாம், துபாயா இருக்கலாம், சவுதியா இருக்கலாம், எந்த தேசமா இருக்கலாம், எல்லா அரபு தேசங்களிலும் இன்றைக்கும் மன்னர் ஆட்சி நடக்கிறது, பிரபுக்கள் ஆட்சி நடக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார். இன்னும் அங்கெல்லாம் அந்த நம்ம நாடு மாதிரி உள்ள சோசியலிச நாடெல்லாம் மாறல. இன்றைக்கும் பிரபுக்கள் தான் ஆளுகை செய்கிறார்கள். அதுவும் பிரபுக்கள்னு பாருங்க, சாதாரண பிரபுக்கள் அல்ல. இன்னைக்கு அந்த குட்டி நாடாகிய துபாய் என்ன டெவலப்மெண்ட், என்ன வளர்ச்சி யோசித்து பாருங்க. சவுதி என்ன வளர்ந்து கொண்டிருக்கிறது, மஸ்கட் தேசம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கல்ஃப் கண்ட்ரிஸை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்குள்ள தோண்டினா தண்ணி கூட வருமானு சந்தேகம், புசு புசுன்னு காத்து தான் வருது. கிணறு தோண்டினா, போர் தோண்டினா முன்னாடி எல்லாம் 10 அடி 20 அடியில் தண்ணி கிடைக்கும். இப்போ 1000 அடி உள்ள இறக்குனா கூட அங்கேருந்து காத்து தான் வருது, கிடைக்கல.
ஆனால் அவன் ஊரில் 10 அடி 50 அடி இறக்குறதுக்குள்ளால பெட்ரோல் கிணறுகள் உலகத்தையே கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. பெட்ரோல் சந்தையே உலகத்துக்கே சப்ளை பண்ற அளவுக்கு அவங்க கையில கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆண்டவர் அன்றைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தால், ஆகாரு இவங்க எல்லாம் உன்னை கண்டுக்கலன்னு கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உன் பிள்ளைக்கு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உங்களை ஒதுக்கி வச்சாலும் என் ஆண்டவர் சொல்ற, மகனே நான் உனக்கு இருக்கிறேன், மகளே நான் உனக்கு இருக்கிறேன், உன்னை திக்கற்றவளா ஒரு நாளும் விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க இங்க இருந்துட்டு ஏதோ ஒரு ஊர்ல படிக்க போன பிள்ளை, வேலைக்கு போன பிள்ளை இன்னைக்கு அங்க சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிற நேரத்திலே அழுகையை கர்த்தர் இன்றைக்கு ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரும். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு நீரூற்றுகளை திறந்து விடுகிற ஆண்டவர். நேற்றைக்கு வரைக்கும் நீரூற்று இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, சோறு தண்ணி இல்லை, கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறபடியினாலே இன்றைக்கு ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டு உன் பிள்ளைகளுக்கு அங்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பான். ஒருவேளை உங்க புருஷன் போன இடத்துல, வேலைக்கு போன இடத்துல 5 மாசம் 6 மாசம் சம்பளம் கொடுக்கல, இங்க வட்டி ஏறிட்டே இருக்கு. சிலர் ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, அந்த பிள்ளையை அனுப்புறதுக்கு, புருஷனை வேலைக்கு அனுப்புறதுக்கு நான் கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன், அந்த கடன் கூட என்ன தீரலையா, வட்டி ஏறிட்டே இருக்குது, அந்த வட்டி கட்ட முடியாம நான் அவமானத்தோட இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உங்க மேல ஆண்டவருடைய பார்வையை செலுத்தி இருக்கிறபடியினாலே அவருடைய இமைகள் இப்பொழுது உங்கள் இருதயத்தை சோதித்து அறிந்து உனக்கு என்ன பிரச்சனை, எதனால நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கடல் கடந்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் உள்ளவங்களுக்கானாலும் சரி, பலனே இல்லாதவங்களுக்கானாலும் சரி, உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்துல ஒருவேளை யாரோ ஒருவர் காணாம போயிருக்கலாம், யாரோ ஒருவர் எங்க இருக்காருன்னு தெரியாம போயிருக்கலாம், கோவிச்சிட்டு போயிருக்கலாம், சண்டை போட்டு போயிருக்கலாம். அது புருஷனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல உதவி கேளுங்கள். ஆசா ஆண்டவரிடத்துல உதவி கேட்காதபடினாலதான் இனி உனக்கு லைஃப்ல யுத்தங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லைஃப்ல யுத்தங்கள் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நிறைய யுத்தங்களை கண்டு சோர்ந்து போய் அடி வாங்கி மிதி வாங்கி ஒவ்வொரு நாளும் அழுது கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இன்னொரு யுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வர விரும்புகிறார். ஆண்டவரை சார்ந்த ஆண்டவரிடத்துல உத்தம இருதயத்தோடு நடக்க பழகிக்கொள். ஆண்டவருடைய வல்லமை உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜனங்கள் மேல ஆண்டவர் ஊற்றுவாராம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய இருதயத்துல உன்னுடைய அழுகைக்கு பின்னணி என்ன, எதை நினைச்சு அழுதுகிட்டு வந்திருக்கிற, ஆண்டவர் சொல்றார், இனி நீ அழுது கொண்டிராய். உன் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல, உன் புருஷன் இருக்கிற இடத்துல உன் கண்ணீரை கண்டு, உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் புதிய வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே
என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? ஒருவேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தாரும். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தாரும். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.